Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஸியான டைம்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2லேருந்து 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே தக்காளி மட்டும்தான். ஸோ நம்ம தக்காளியை மட்டும் வச்சு ஈஸியாக எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் பேன் வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் தாளிச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க விடணும். மேக்ஸிமம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டாவே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி, குவிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து இதை கொஞ்சம் திக்காக வந்து சர்வ் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. நான் கொஞ்சம் வாட்டரியாக தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான் இந்த சட்னி ரெசிபி. இது வந்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை கொதிக்க விட்டாவே போதும். நான் திக்காக சர்வ் பண்ணுவேன் அப்படின்றதுனால இதை வந்து நல்லா சுண்ட வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக குறைஞ்சி வந்துடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இட்லி, தோசா, ஈவன் சப்பாத்தி கூட இது வந்து நல்ல ஆப்டான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து புளிப்பாக, பஞ்சியாக, கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மறக்காமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.